सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்ததே. ஸ்ரீ குபேர யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைக்கி குரு பயிற்சி பற்றி பேச வந்திருக்கேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ரிஷபத்வஜாய வித்மகே கிருண்ய அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். அதாவது குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயணிக்கிறாரு. 12 ராசிகளுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற பொது பலனை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம், அதாவது பிளவ வருடம் தட்சிணாயனம், கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி, ஆங்கிலப்படி பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு சனிக்கிழமை இரவு 11:31 குரு பகவான் நேர்கதியாக திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு தன்னுடைய பயணத்தை அடியெடுத்து வைக்கிறாரு. சரி, அப்போ குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பொதுவான விஷயங்கள் என்ன? குரு பகவான் கும்ப ராசிக்கு பயணிக்கிறாரு. அது சனி பகவானுடைய வீடு. அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன? அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துடைய நாயகன் செவ்வாய் பகவான். குருவும் செவ்வாயும் நட்பு. சதய நட்சத்திரத்துடைய நாயகன் ராகு பகவான். அப்போ குருவும் ராகுவும் சம பகையானவர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்துடைய நாயகன் குரு பகவான். குருவுடைய தன்னுடைய நட்சத்திரம் தன்னுடைய வீட்டுக்கே போகும்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ இந்த 3 நட்சத்திரத்தோட பயணத்தில் சொல்ல போகிறோம் நம்ம. இது பொது பலன். இந்த குரு பகவான் கும்பத்திலிருந்து மிதுன ராசியையும் சிம்ம ராசியையும் துலா ராசியையும் பார்வையிடுகிறார். அப்போ காலபுருஷ தத்துவப்படி இந்த குரு பயிற்சி பொது பலன்கள் என்னென்ன நடைபெற போகுது? செய்தித்துறை, புலனாய்வுத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை, கம்யூனிகேஷன்ஸு, ஃபோனு, இதெல்லாம் விலையேற போகுது. இந்த துறையெல்லாம் செழிப்படைய போகுது. அடுத்தது 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு. சின்னம்னா நியாயம், சட்டம், அரசாங்கம், அரசியல், இதெல்லாம் உயர்வு பெற போகுது. கேஸ் விலை அதிகமாக போகுது, பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக போகுது, விலை உயர்வு அதிகமாக இருக்க போகுது, சட்டப்படி நடைபெற போகுது. அடுத்து 9ஆம் பார்வையாக துலாத் ராசியை பார்க்கணும். நியாயப்படியான செயல்கள் எல்லாம், எதெல்லாம் எந்த கேஸ்லாம் பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் நியாய தீர்ப்பு கிடைக்க போகுது. ஸோ தராசு வச்சு செய்யக்கூடிய பங்கு மார்க்கெட்டு, எங்கெல்லாம் தராசு வச்சு தொழில் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் சிறப்படைய போகுது. பங்கு சந்தை விலை உயர போகுது. இதெல்லாம் இந்த குரு பகவான் பொதுப்படையாக சுட்டி காட்டக்கூடியதாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்படி இயங்க போகிறார்? நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம். மேஷம், கடகம், கன்னி, மீனம், இவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ குரு ஒரு வீட்டுக்கே போகிறாருன்னா குருவோட தன்மை என்னென்னா, இருக்கிற எந்த வீட்டுக்குள்ளே போகிறாரோ அந்த வீட்டுக்கு லைட்டு போட்டு க்ளீன் பண்ணி அந்த வீட்டு வேலையை இயங்குவார். இதே ஒரு 5ஆம் வீடாகி பூர்வ புண்ணியஸ்தீனமாகி குரு போகிறாருன்னா அங்கே நன்மையை ஏற்படுத்த போகிறாரு. இதே 6ஆம் வீடாகி குரு அங்கே போகிறாருன்னா நோயை கொடுக்க போகிறாரு, கடனை கொடுக்க போகிறாரு. அதாவது நம்ம நார்மலாக ஒரு கடனுக்காக லோனுக்காக தேடுறதோட இந்த குரு 6ல் போகும்போது லோன் தேடி வரும், வாங்கிக்கோங்கன்ட்டு. வித்தியாசம் இதுதான். குருவோட வேலை எங்கே போகிறாரோ அந்த வீட்டு வேலையை சுபிக்ஷமாக ஆக்கி கொடுக்கறது தான். 8ல் குரு போதா, இருக்கிற ஊரை விட்டு வெளியூர் போகிறாங்க, ஒரு கண்டத்தை சந்திக்க போகிறாங்க. இப்படி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா குரு பயிற்சினா என்னன்னு தெரியணும்ல. குரு பயிற்சினா ஒரு ராசியில் குரு 1 வருஷம் இருப்பாருங்க. ஒரு ராசி 30 பாகை கொண்டது. அப்போ குரு ஒரு பாகை கடக்க 12 நாள் எடுத்துப்பார். அப்போ குரு பகவான் ஒரு ராசி கட்டத்தை சுற்றி முடிக்க 12 ஆண்டுகள். அதனால தான் ஒரு குழந்தை பிறந்தா 1 ஆண்டுக்கு அப்புறம் தான் ஜாதகம் எழுதணும். 13ஆவது வயசில் தான் அவனுடைய பொது பலனோ ஃப்யூச்சரோ பேசணும்.
12 வயசு வரைக்கும் அந்த குரு வந்து ஜாதக கட்டத்தில் இருக்க எல்லா கிரகத்தையும் தொட்டு நன்மையாக்கி வந்து சுயமாக அவனுடைய லக்னத்தில் நிற்கும் போது அப்போ தான் அவருடைய ஃப்யூச்சர் பற்றி இந்த குழந்தை என்ன படிக்கும், எப்படி இருக்கும், என்ன செய்யணுன்றதை கேட்கணும். அது வரைக்கும் பிறந்ததுலேருந்து 1 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாது, ஜாதகம் எழுதக்கூடாது. 1 வயசு முடிஞ்சதுக்கப்புறமா குழந்தையோட படிப்போ ஆரோக்கியமோ பார்த்துக்கலாம். ஃப்யூச்சர் இப்படி இருக்கும், அப்பாவுக்கு நல்லா இருக்குமா, அம்மா, அதுக்கெல்லாம் கேள்வி பதிலே கிடையாது. இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இதுதான் குரு பயிற்சி. குரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு செல்கிற காலம் 1 வருஷம். அதான் வருஷத்து குரு பயிற்சின்னு பேசுகிறோம். அப்போ குருவானவர் சுபகிரகம். குரு எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுகளையே கிளியராக செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். குரு பார்க்குற இடங்களில் எப்படி நன்மை இருக்கும்? இருக்கிற இடம் 100%னா பார்க்குற இடம் 80% அந்த வீட்டு வேலையை இயக்குவார். ஸோ அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி போகிறது எந்த பாவத்தில், அவர் பார்க்குறது எந்த பாவத்தில், அது எப்படி செயல்பட போகிறாதுன்றது தான் இப்போ நம்ம ஒவ்வொரு குரு பயிற்சியுடைய பலனை பார்க்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்களே, இவ்வளவு நாளாக குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவர் இப்போ கேந்திரம் சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தில் பயணிக்க போகிறாரு. அப்போ வீடு, மனை, சொத்து, நிலம், தாயார் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுது. வண்டி வாகனம் வாங்கிறத பற்றின விஷயங்களும் எண்ணத்தை ஓங்க போகுது. இந்த குரு பகவான் 4வது ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியையும் பார்க்குறாரு, 10வது ராசியையும் பார்க்குறாரு, 12வது ராசியும் பார்க்குறாரு. ஸோ விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு, கண்டஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த குரு பகவான் கர்மாபடி இயக்க போகிறாருன்றதை சுட்டி காட்டிட்டாரு. அப்போ 8ன்றது வந்து ஆயுள் கண்டத்தை பேசினோம்னாலும் 10ன்ற கர்மத்தையும் பார்க்குறதுனால கர்மப்படி உங்களுக்கு என்ன நிகழ்வுகள், என்னென்ன கிடைக்கணும், எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அந்த தடையை விலக்கி கொடுக்க போகிறாரு இந்த குரு பகவான். ஸோ உங்கள் ராசிக்கு 4வது ராசியில் அமர்ந்து 10 பார்க்குறதுனால தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கிறதையும், தொழிலில் உழைச்சி டயர்டாகிற நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் சுகமாக உட்கார்ந்து வேலை பளு குறைச்சி வருமானத்தை ஈட்டி தரப்போகிறாரு. அதே சமயத்தில் பயணங்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை சுட்டி காட்டுறாரு. உணவு கட்டுப்பாடும் சிறப்பாக இருக்கணுன்றதை சுட்டி காட்டுறாரு. சரி, அடுத்தபடியாக விரயஸ்தானத்தை பார்க்குறனால அயல்நாடு, வெளியூர், வெளிநாடு இது சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியான வருமானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. ஸோ அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்க நான் இருக்கிற இடத்துலையே தொழில் செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் தசையோ சுக்கிரன் புத்தியோ நடந்தால் வெளியூர், வெளிநாடு செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை இந்த சூரியன் தசை நடக்குதுன்னா இருக்கிற இடத்துலையே நீங்கள் தொழில் செஞ்சிங்கன்னா சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால சுப மங்கள விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற போகிறாரு. குரு பலம்னா என்ன? ஒரு ராசிக்கு 2, 4, 5, 7, 10, 11 இந்த ஸ்தானங்களில் குரு பகவானுடைய பார்வைப்படும்போது நன்மை. அப்போ உங்களுக்கு 4ஆம் இடம் வரும்போது 50% தான் நன்மை. ஏன்னா 8, 12ன்ற 2 மறைவு ஸ்தானத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனம் வாங்கிறது பெருசு இல்லை, அதை கவனமாக ஊட்டணும். விரயம்னு ஏற்படும் போது சுப விரயம் நடந்தால் சிறப்பு. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கை இதையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். அதனால் மிகுந்த கவனமாக இருக்கணும். சரி, இந்த குரு பகவானை எப்படி நன்மை ஆக்கிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போட வேண்டிய ரத்தினம் பார்த்திங்கன்னா பவளம். இந்த பவள ரத்தினத்தை அணிஞ்சிக்கும் போது இந்த குரு பகவானுடைய நன்மையான விஷயங்கள் அதிகப்படுத்த போகிறாரு. அடுத்தபடியாக வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய இடத்துல காவல் தெய்வம்னு இருப்பாங்க. அந்த காவல் தெய்வத்துக்கு போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு வாசனையான சம்மங்கி பூ அந்த மாதிரி வாசனையான மலர்களை போட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர்றது உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டியும் இந்த குரு பகவான் உங்களுக்கு வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக 60% நன்மையை ஏற்படுத்துவாருங்க. ஏற்படுத்தி வாழ்க வளமுடன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.